திமுக ஆட்சியில் இருக்கும்போது டெல்லி விசஸ் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஃபார்முலா முன் வச்சு போனாங்க. இப்போ அது அப்படி மாறி இருக்கு. இந்த ஃபார்முலா மறுபடியும் தொடருமா? இல்ல வேற ஏதாவது மாற்றம்? இல்ல. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறது தான் தொடரும். ம். ஏன்னா, நீங்க வந்து எந்த மாநிலத்தினுடைய உரிமைகளையும் இப்ப இன்னைக்கு வந்து கோபாலகிருஷ்ண காந்தி, முன்னாள் கவர்னர், காந்தியினுடைய பேரன், ம். ஓப்பன் லெட்டர் விஜய்க்கு எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு வந்து ஃபெடரலிசம், செக்யூலரிசம். அதாவது கூட்டாட்சியும், மதச்சார்பின்மையும் தான் முக்கியம். உங்களுடைய பிரையாரிட்டில இது ரொம்ப 2மே நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல மாநில வளர்ச்சியில ஒன்றிய அரசாங்கத்திற்கு நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் வைக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சிஎம் நாற்காலின்னு உட்கார போறீங்கன்னு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. நிச்சயமாக பாஜக தமிழ்நாட்டுக்கு எதையும் கொடுக்காது. டெல்லின்னு ஏன் சொல்றோம்னு சொன்னா அந்த நகரம் இல்ல. ம். ஒன்றிய அரசாங்கம் இல்ல. பாஜகவுடைய பாலிடிக்ஸ். அவங்க தமிழ்நாட புறக்கணிக்கணும்னு பார்க்குறாங்க. எந்த மாநில அரசையும் புறக்கணிக்கணும்னு பார்க்குறாங்க. நீங்க எங்களோட டோப் பண்ணுங்க. டபுள் என்ஜின் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நிச்சயமா தமிழ்நாடு டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடா தான் இருக்கும். இந்த பாலிடிக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் கொண்டு ஆகும்னு நான் போவார் அந்த பார்க்குறேன். இடத்துல இருந்து. கொண்டு போகணும். ம். ஏன்னா நீங்க வந்து மைனாரிட்டி ஓட்டு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி ஓட்டு நிறைய வந்து விஜய் வாங்கியிருக்காருல்ல. ஓகே. பிஜேபி வேணா தானே வாங்கியிருக்காரு. ம். தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாரி சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து களப்போராட்டத்தை அவர் நடத்தணும். ம். இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லாம இருந்திருக்கலாம். நிச்சயமாக இனிமேல் ஒன்றிய அரசாங்கத்துக்கு போராட்டத்தை நடத்துகிற அரசியலையும் ம். புதிய முதல்வர் விஜய், தாவேகா தலைவர் முன்னெடுக்க வேண்டும்.